இப்போ நான் சந்திக்கக்கூடிய பல விமர்சனங்களில் 2 வகையான விமர்சனம் வரும். ஒன்று வந்து நீங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு பிசிஓடி அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மெல்லிய அவமானம் ஏற்பட்டது. என்னென்னா, நமக்கு 43 வயசாகுது, நமக்கே 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு பிசிஓடினா என்னன்றது எனக்கு தெரியாது. அந்த அடலசன்ட் கேர்ள்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வராங்க. ப்ளஸ் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு அந்த ஸ்டேஜ்லேயும் அந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளமோட வருவாங்க. இப்படி அந்த ஏஜ் அட்டன் பண்ணது பியூபர்ட்டி மெனார்கின்னு சொல்லுவோம். நலத்திண்ணை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நலத்திண்ணை நேயர்களுக்கு டாக்டரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் அல்லது அவர் முன்வைக்கக்கூடிய அறம் சார்ந்த மருத்துவம், ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம், இது மாதிரியான விஷயங்கள் மீது நம்பிக்கை உடையவர்கள், அவரை பின்தொடர்பவர்கள் தான் பெரும்பாலும் இந்த நலத்திண்ணை சேனலில் பின்தொடர்ந்துட்டு இருக்கீங்க. ஆற்றலில் பெரும் பகுதியை அவர் இந்த தமிழ் சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக செலவிடுறார். இன்னைக்கு எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டுகளும் காலையில் 8 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இரவு 10 மணி வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய முழு நேரத்தையும் மருத்துவ சிகிச்சையிலே செலவிடக்கூடிய பல ஸ்பெஷலிஸ்ட்டுகள் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய மருத்துவமனை பணிகள், இதர பணிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழ் மக்களோடு உரையாடுறது அதுக்கு தன்னுடைய ஆற்றலுடைய மிக பெரும் பகுதியை செலவிட்டு கொண்டிருக்கிறவர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்தியாவே ஏன் உலகமே புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு திட்டம் வந்து நம்முடைய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டம் என்பது எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயோ அல்லது உலகத்திலேயோ வேற எந்த பகுதியிலுமே இல்லை. இதை பல ஆண்டுகளுக்கு முன்னரே நீங்க வலியுறுத்திட்டு இருந்தீங்க. அட்லீஸ்ட் இந்த காலையில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு செவ்வாழை பழமாவது கொடுக்கணும், அது கூட முடியலன்னா கூட இங்கே விளைவிக்கக்கூடிய நம்ம ஊர்ல விளையிடக்கூடிய ஒரு வாழைப்பழமாவது கொடுக்கணும். தமிழ்நாட்டில் பெரும்பாலான குழந்தைகள் வந்து அரை வயிற்று பசியோட தான் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு. அந்த வகையில் அந்த திட்டம் நிறைவேறும் போது அந்த செய்தி நாளிதழில் வந்த அன்னைக்கு நான் வந்து உங்களை ரொம்ப நெகிழ்ச்சியோட ஒரு அரசு பள்ளி மாணவனாக நான் வந்து நினைவுபடுத்திக்கிட்டேன். இவ்வளவு புகழுக்கும் சொந்தக்காரரான திரு கு. சிவராமன் சார் அவர்களை நலத்திண்ணைக்காக சந்தித்து உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வணக்கம் டாக்டர். வணக்கம். அவருடைய வழிகாட்டுதலில் அவருடைய மருத்துவமனையில் மிக நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் திவ்யா அவர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். நான் வந்து கடந்த சில வருடங்களாகவே 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அறிஞர்களுடைய வாழ்க்கையை தான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மறைமலை அடிகளாரிலிருந்து துவங்கி கியாபே விஸ்வநாதன் சார் வரைக்கும் பல தமிழறிஞர்களுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சது. என்னன்னா, திருவிக்காவா இருக்கட்டும், அல்லது மறைமலை அடிகளாரா இருக்கட்டும், அல்லது டாக்டர் கியாபே விஸ்வநாதனா இருக்கட்டும், அல்லது வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியாரா இருக்கட்டும், எல்லா தமிழ் அறிஞர்களுக்கும் பொதுவான ஒரு மையச்சரடு, அவங்க எல்லாருக்குமே சித்த வைத்தியத்தின் மேல தீராத பற்று இருந்திருக்கு. குறைந்தபட்சம் ஒரு புத்தகமாவது அதை பத்தி எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியகரமாக இருந்தது. என்னன்னா, 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சித்த மருத்துவத்தின் மீதான பற்று தமிழர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் இருந்திருக்கிறது அதில் பார்க்க முடியுது. இன்றைக்கு உலகத்துடைய இந்த ஹெர்பல் மெடிசின் அப்படிங்கிற ஏரியாவை பார்த்தா உலகத்துல $55 பில்லியன் ஹெர்பல் மெடிசின் சைஸை பண்ணிட்டு இருக்கிறது வந்து சைனா. அதற்கு அடுத்த இடத்துல இந்தியா இருக்கு. ஆனா வெறும் $4 பில்லியன். பிற நாடுகள் அதுக்கு கீழே தான் வருது. ஒட்டுமொத்தமா சீனர்களுடைய வாழ்க்கை முறையில் 80% சீனர்கள் வந்து ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின் என்று சொல்லக்கூடிய ஹெர்பல் மெடிசினை தான் பிரைமரி ஹெல்த் கேருக்காக பயன்படுத்துறாங்க. ஆனா அதே அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் $55 பில்லியன் $4 பில்லியன் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இந்த போக்கு இங்கே எப்படி வந்தது? எதனால் இந்தியர்கள் இந்த சூழ்நிலையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப ஆழமான ஆய்வான ஒரு கேள்வி. நிறைய யோசிக்க வைக்கிது. இப்போ நீங்கள் கேட்டவுடனே நிறைய யோசனை வருது. ரொம்ப அடிப்படையான ஒரு காலம் வந்து இந்த 300 ஆண்டு கால ஒரு ஆங்கிலேய காலம் இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் வாழ்வியலும் தன்னுடைய மருத்துவமும் ரெண்டும் அப்படி கொஞ்சம் பிரியுது. அதில் நிறைய நல்பலனும் நடந்திருக்கு, இல்லாமல் இல்லை, சில கெடுதலும் நடந்திருக்கு. இப்போ உதாரணமாக சீனர்களுடைய மாசேத்துங் வந்து முழுமையாக ஒரு மரபுக்கு எதிரானவர். அவர் வந்து மூட நம்பிக்கைகளை எதிர்த்திருக்கிறார், கடுமையாக எதிர்த்திருக்காரு. மரபு மருத்துவம் மீது எனக்கு அக்கறை இல்லை, ஆனால் என்னுடைய தேசத்தினுடைய அத்தனை மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்களிடமிருந்து நான் பிரிக்க விரும்பல. அதில் மேலும் மேலும் ஆய்வுகளை ஏற்படுத்தி அவர்களுடைய மேம்பாட்டிற்கும் அந்த மருத்துவத்தினுடைய வணிக மேம்பாட்டிற்கும் உதவி செய்கிற மாதிரி திட்டங்கள் வரணும்னு மாசேதுங்கே பேசுறாரு. அவர் வந்து எப்படி எதிர்த்தாரு நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். எல்லா மரபுகள் எல்லாம் எதிர்த்தவர். சீனாவுடைய ஒரு பெருமித்த வளர்ச்சிக்கு அவரோட முக்கியமான காரணம். அந்த சரடு அப்படி போகுது.
இங்கே எப்படி ஆகுது அப்படின்னா பாரம்பரிய இந்த விஷயங்கள் வந்து முழுக்க முழுக்க மூடத்தனம், இதை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு நீ வந்து முழுமையா வந்து நவீனத்தை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இங்க வந்து நிலை பெற ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப நான் சந்திக்கக்கூடிய பல விமர்சனங்கள்ல 2 வகையான விமர்சனம் வரும். ஒண்ணு வந்து சித்த மருத்துவத்தினுடைய நவீன அறிவியல் பார்வையோடு இந்த மருத்துவத்தை மேம்படுத்தணும், இதுல இருக்கக்கூடிய நுட்பங்களை ஒரு வெஸ்டர்ன் அனாலிட்டிக்கல் ஐஸை வச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது பழமைவாத கூட்டம் என்ன சொல்லும் அப்படின்னா, டே சித்தால சொல்லாத நீ புதுசா சொல்லிட போறியா, அன்னைக்கு சொல்லாத நீ புதுசா சொல்லிடுறீங்க, இதெல்லாம் வெஸ்டர்ன் அப்ரோச்சே தப்பு, நீ இப்படி பார்க்காத அப்படின்னு ஒரு விமர்சனம். இன்னொரு விமர்சனம் நம்ம மொதல் குரூப், அவங்க வந்து எல்லாமே நான் அடிக்கடி சொல்லுவேன், எம் ஆர் ராதா படத்துல ஒரு வந்து சொல்ற மாதிரி டே கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தேவையில்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து மெத்த படித்த மேற்கத்திய அறிவியல் மட்டும்தான் உலகத்திற்கு சம்பந்தம். இந்த வாதத்துக்குள்ள சிக்கின ஒரு விஷயத்தினால இந்த சித்த மருத்துவத்தினுடைய வாழ்வியல் கூறுகள் வந்து தனி மனிதர்கிட்ட இருந்து அப்படியே விலகிடுச்சு. நாங்கள் வந்து குளிக்க சொன்னோம், சாப்பிட சொன்னோம், எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், எப்படி தூங்கணும், என்ன யோசிக்கணும், எதை வந்து நேசிக்கணும் அப்படின்னு எல்லாம் சேர்ந்தது எங்கள் மருத்துவம். ஆனால் நவீன மருத்துவம் ரொம்ப ஃப்ராக்ஷனலைஸ்டாக இந்த செல், இந்த பார்ட்டிகிள், இந்த புரோட்டியோனமிக்ஸ் இது இப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நுட்பமான அறிவியல் நம்மளுடைய பல அவசர சிக்கல்களை வந்து தூக்கிடுச்சு. இமீடியட்டாக காய்ச்சல் குறையும், இமீடியட்டாக ரத்தப்போக்கு நிற்கும், இமீடியட்டாக எலும்பை கூட வைக்கும். அது பெரிய அளவில் பயனை கொடுத்தது. ஒருமித்த பார்வையோடு பார்த்த நீ வந்து நீரின்றி அமையாது உலகு, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு சொன்ன சமூகம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு சும்மா என்ன பாட்டு எதுகை முனைக்க எழுதியிருப்பாங்க. அவன் நிலத்தையும் புரிந்தவன், நீரையும் புரிந்தவன், உணவையும் புரிந்தவன், 3 பேரும் சேர்ந்து அதை உணவை இப்படி தான் இருக்கணும்னு சொன்ன விஷயத்த நம்ம விட்டுருக்க கூடாது. நம்ம வந்து அந்த பார்வையும் வைத்திருக்கணும். இந்த நுட்பங்களை இவங்க ஃப்ராக்ஷனலாக சொல்றதை எடுத்துக்கணும். இப்படி ஒரு பார்வை சீனாவில் இருந்தது, இந்தியாவில் விட்டுட்டோம். அதனால என்ன ஒரு சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா, $55 பில்லியன் இருக்கான். நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். இப்போ கூட ஒரு குளோபல் சமிட் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்து WHO நடத்துது. அவங்க இதை பற்றிலாம் பேசுகிறாங்க, எப்படி நீங்கள் வந்து மேம்படுத்த போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால் நம்ம இழந்த தருணங்கள், ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் பெருவீச்சில் வந்த நவீன அறிவியல்கள், நவீன மருத்துவம் பெருவாரியான மக்களை காப்பாற்றி நல்ல விஷயங்களை செய்த அதே கணத்தில் நம்மகிட்ட மரபாக இருந்த பல நுட்பங்களையும் பல ஒருமித்த பார்வையும் தொலைக்க வைத்துருச்சு. இப்போ நம்ம 2யுமே மீட்டெடுத்து வரக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதை தான் இப்போ பேசிக்கிட்டும் எழுதிட்டும் இருக்கோம். ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய வரலாற்று பின்புலத்தோட இதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ரீசன் என்னங்கிறத சொன்னீங்க டாக்டர். டெட் டாக்ஸில் ரொம்ப புகழ்மிக்க ஒரு உரை டாக்டர். ஒரு 100 வயதை கடந்த ஒரு பெண் மருத்துவர், அவங்க வந்து தான் 100 ஆண்டு காலம் எப்படி வாழ்ந்தேன் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற ஒரு உரை இருக்குது. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இந்தியாவோடு மிக தொடர்புடையவங்க. ஏன்னா அவங்க அமெரிக்காவிலிருந்து 1900 யூ போட்டில் கிளம்பி வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்போது யூ போட் வழியாக கிளம்பி இந்தியாவிற்கு வந்து வட இந்தியாவில் வனப்பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு சிகிச்சை அளித்தவங்க. அவங்களும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தவங்க. திரும்ப அங்கே போய் கல்வியை தொடர்ந்த அந்த அம்மா வந்து மிக முக்கியமாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்க ஹோலிஸ்டிக் மெடிசின் அப்படின்ற விஷயந்தான். அதாவது ஹெல்த்து, அதை ஹீல் பண்ணுறது, நோயை ஹீல் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கான பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறதுன்னு. அந்த உரையை கேட்கும்போது தெரிய வருது, 1978 அமெரிக்காவில் வந்து இந்த இன்டகிரேட்டட் மெடிசினுக்கான அமைப்புகள் வலுவாக வேரூன்ற தொடங்கிருச்சு. அதாவது அனைத்து மருத்துவத்தின் சிறப்பம்சங்களையும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படிங்கிறத பற்றின பேச்சு, அதோடைய உரையாடலெல்லாம் நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. என்னுடைய முதல் நாள் ஆரோக்கியா ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலில் முகப்பேரில் வந்து பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட அந்த பிரமிப்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் நிற்கிது. ஏன்னா அதற்கு முன்பு வரைக்கும் ஒரு சித்த வைத்தியர் என்றால் எப்படி இருப்பார், அல்லது ஒரு சித்த வைத்திய சாலை என்பது எப்படி இருக்கும், உள்ளே வந்து அரைச்சி மருந்து எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் முதல்ல வந்து ஒரு சித்த மருத்துவமனையை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக நான் பார்க்குறேங்க. அது வரைக்குமாக சித்த வைத்தியர்கள் மேலே இருந்து, ஏன்னா நான் கிராமத்தில் சாத்தாங்குளத்தில் பிறந்து வளர்ந்த இடங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு பச்சளை வைத்தியர்னு தான் பேர். அந்த சித்திரத்தையே மாற்றி அமைக்கப்பட்டதாக இருந்தது. இப்போ பல பேருக்கு வந்து இந்த ஆரோக்கிய மருத்துவமனையில் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ ஃப்ளோர் இருக்குதுல்ல, என்னென்ன வசதிகள் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது டாக்டர்? இல்லை, சித்த மருத்துவத்தில் பல கூறுகள் இருக்குது. மருத்துவங்கிறது நோயருக்கும் வைத்தியருக்குமான வெறும் ஒரு தட்டையான பாலம் கிடையாது. நான் ஒரு மருந்து எழுதி கொடுக்குறேன், சீட்டை கொடுத்தா அவர் போய் மருந்து வாங்கிட்டு போகிறாருங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து உணவு சார்ந்த விஷயங்களில் நிறைய புரிதலை கொடுக்கணும். நிறைய புற சிகிச்சைகள் தேவைப்படும். இப்போ உதாரணமாக சித்த மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய வலுவான இன்னொரு அதில் இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் வந்து வர்மம். அந்த வர்ம மருத்துவம் வந்து பல நெடுங்காலமாக நம்ம ஊரில் ஒரு மிகச்சிறப்பாக அவசர சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, நாள்பட்ட சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த வர்ம சிகிச்சை பிரிவு நாங்கள் வச்சுருக்கோம். அதில் வந்து
இப்போ தோல் மூட்டு வருமம், இடுப்பு வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது. நிறைய ரீஹபிலிட்டேஷனுக்காக, அதாவது ஒரு பக்கவாதம் வந்து பக்கவாதத்தில் சில இது உடனே சரியாகி நல்லா அடுத்த நாள் அடுத்த ஒரு வாரத்தில் 15 நாளில் நவீன அறிவியல் நவீன மருத்துவம் பண்ணி சரி பண்ணி அப்புறம் அவங்க பாட்டுக்கு பணிக்கு போயிடுவாங்க. இன்னொரு சதவீதம் பேருக்கு வந்து நாள்பட்ட புற சிகிச்சைகள் தேவைப்படும். நவீன மருத்துவம் வெறும் எண்முறை சிகிச்சை கொடுக்கும், ஃபிசியோதெரப்பி. பட் சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வர்மம் கொடுத்து, ஒற்றடங்கள் கொடுத்து, தைலங்கள் போட்டு, புளிச்சல் கொடுத்து, தொக்கணம் கொடுத்து சிகிச்சை அந்த பிரிவு நாங்கள் வச்சுருக்கோம். இது இல்லாமல் வந்து அந்த வர்மம் இது இல்லாமல் யோக மருத்துவம். யோக மருத்துவமும் சித்த மருத்துவத்தில் மிகச்சரியாக பயன்படுத்தப்பட்டு வந்த மருத்துவம். அந்த மருத்துவத்தில் ஒரு சர்க்கரை நோயாளி இருக்கார், ஒரு ஆஸ்துமா நோயாளி இருக்கார், அவருக்கு என்ன மாதிரியான பிராணாயாம பயிற்சி கொடுக்கணும், அந்த சிகிச்சைகள் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி ஒரு பிரிவுகள். அப்புறம் எங்களுடைய இணை மருத்துவமான ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது, நேச்சுரோபதி இருக்குது. அதனுடைய விற்பனர்களும் எங்கள் மருத்துவரோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. மத்திய அரசு இந்தியாவில் இந்த துறைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆயுஷ் அப்படின்னு சொல்லி ஒரு துறையாக வைத்திருக்கிறாங்க. நிர்வாக வசதிகளுக்காக இது எல்லாத்தையும் ஒரு அம்பர்லா கீழே கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் நவீன மருத்துவம் அல்லாத பிற மருத்துவ முறைகள் எல்லாம். அந்த மருத்துவத்துறையினுடைய படிப்புகள் எல்லாமே எங்களை மாதிரி அவங்களும் 5 ஆண்டுகள் படிப்பு எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி நவீன மருத்துவத்தை நான் அடிக்கடி ஒருங்கிணைந்த மருத்துவம்னு சொல்கிறது வந்து, நவீன மருத்துவத்தில் சில நேரங்களில் அவங்க நாள்பட்டு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழல் வரும்போது சித்த மருத்துவமும் இணைந்து பணியாற்றணும். 2 சேர்ந்து பண்ணும்போது நோயிற்கு அது வந்து வேகமாக குணமாறுது. பொருளாதார ரீதியாக அது கொஞ்சம் குறைவான செலவில் வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறோம். அதே மாதிரி சித்த மருத்துவம் மாதிரியே ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி இவங்கள்டையும் நிறைய நல்ல அந்தந்த துறைக்குன்னு ஒரு சிறப்பு மருத்துவ முறைகள் இருக்குது. அப்போ அவர்களோடு இணைந்து பணியாற்றும் போது நான் அடிப்படையில் பிலீவ் பண்ணுறது என்னென்னா, ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது தோன்றி இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு சக மனிதன் மீதான ஒரு அன்பு தான் வந்து மருத்துவத்துக்கான அடிப்படை. ஆளால் அறுத்து சுடினும் மருத்துவர் மீது தாளாத காதல்னு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்குள்ள நவீனம், ஆயுர்வேதம், சித்தம் எல்லாம் அந்த பிரிவுகள் தேவையில்லை. அவரவர்கள் காலகாலமாக அந்த தத்துவார்த்த ரீதியான புரிதலில் இன்னும் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு பழகியிருப்பாங்க. அப்போ அதை எல்லாத்துலேயும் எங்கெங்கே ஒன் கேன் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் அப்படின்னு பண்ணோம்னா அது வந்து மனிதர்களுக்கு அது ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எங்கள் மருத்துவமனையை நிர்மாணிக்கும் போதே நான் அந்த கனவில் தான் வந்து சித்த மருத்துவ பயிற்சியோடு சேர்ந்து இதனுடைய சித்த மருத்துவத்தின் பங்கான வர்மம், மோகம், தொக்கணம் இந்த சிகிச்சைகள், ஆயுர்வேத மருத்துவர் அவங்களெல்லாம் சேர்த்து அந்த மருத்துவமனையை நடத்தி கொண்டு வருகிறேன். டாக்டர், நம்ம இந்த உரையாடல் ஆரம்பிக்கும் போது நீங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு பிசிஓடி அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மெல்லிய அவமானம் ஏற்பட்டது. என்னென்னா, நமக்கு 43 வயசாகுது, நமக்கே 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு பிசிஓடினா என்னன்றதே எனக்கு தெரியாது. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றின அறியாமை என்பது மிக பெருசு. அது அறியாமை ஒன்று இருக்குது. 2வது, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவம் என்ன விதமான தீர்வுகளை சொல்லுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது சார் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்ன விஷயம் வந்து ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் மட்டும் கிடையாது. அது கூட நம்ம மாடர்ன் ஆஸ்பெக்டையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்க விஷயம். ஸோ இது ரெண்டுமே நம்ம கரெக்டான ஒரு நேர்கோட பார்க்கணும். ஸோ வெறும்னே ட்ரெடிஷ்னல் மட்டுமே ஹெல்ப் பண்ணாது, மாடர்ன் ஆஸ்பெக்ட் மட்டுமே ஹெல்ப் பண்ணாது. பிசிஓடி அப்படின்றது, பிசிஓஎஸ் அப்படின்றது வந்து சின்ன அந்த ஃபாலிக்கல்ஸ், சின்ன டைனி ஃபாலிக்கல்ஸ் வந்து சினைப்பையில் உண்டாகிறது தான். ஸோ இது நிறைய காரணங்கள் இருக்குது. மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்வியல் தான். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம். ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது, பியர் ப்ரெஷர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அடலசன்ட் கேர்ள்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வராங்க. ப்ளஸ் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு அந்த ஸ்டேஜ்லேயும் அந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளமோட வருவாங்க. இப்படி அந்த ஏஜ் அட்டன் பண்ணது பியூபர்ட்டி மெனார்கின்னு சொல்லுவோம். ஸோ அதிலிருந்து ஒரு 35-40 இயர்ஸ் வரைக்குமே இந்த பிரச்சனையோடு இருப்பாங்க. ஸோ அந்த டைனி ஃபாலிக்கல்ஸ், அந்த கருமுட்டை சரியாக வளர்ச்சி அடையாமல் அதுக்குள்ளே அதிகமான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ் தான் அதில் இருக்கணும். அதை தாண்டி அது அளவுக்கு மீறி போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிசிஓஎஸ். அதுக்கு நம்ம வெளியே பார்க்கும்போது சில கேரக்டர்ஸ் தெரியும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக பயப்படணும் அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு முஷ்டாக் வர மாதிரி இருக்கும், கழுத்தை சுற்றி ஒரு கருநிறம் படிதல் மாதிரி இருக்கும். அப்புறம் எங்கே தேவையில்லாமல் சில இடத்துல ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்களுக்கு நமக்கு மெயினாக இங்கே ஹேர் இருக்கும், பியூபிக் ஹேர்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திக் ஹேர் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களோட கைகளில், கால்களில் அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். அதை மாதிரி அக்கந்தோசன்னு சொல்லுவாங்க சார். இந்த கழுத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசு குழந்தைக்கு இருக்குது, 5 வயசு குழந்தைக்கு பார்க்க முடியுது. ஸோ ஒரு கருநிறம் படைஞ்சிருக்கும், ஒரு அடர்த்தியாக திக்காக பிளாக் பிக்மெண்டேஷனோட ஒரு கருநிறமாக இருக்கும். அதை மாடர்ன் டேர்ம் படி நம்ம அக்கந்தோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது உடனே இது ஸ்கின் பிரச்சனை அப்படின்னு நம்ம அதை கொண்டு போக முடியாது. இது வந்து பிற்காலத்தில் பிசிஓடி வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி.
அதுக்கப்புறம் நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், அடிக்கடி எல்லா மருத்துவரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றது மூலயமா இந்த கருநிறம் வரும். ஸோ நம்ம இந்த செடன்ட்ரி லைஃப் மாற்றிக்கிறது, அப்புறம் நம்ம உணவு, ஸோ 10 இயர்ஸாக சார் பேசிகிட்டு இருக்க மாதிரி உணவு, ஸோ உணவு முறையில் கரெக்டாக வச்சுக்கிறது. இப்போ மாடர்ன் டெக்னாலஜி சொல்கிறாங்களே, லிமிட் த கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் நல்ல லீன் ப்ரோட்டீன்ஸ் எடுங்க, ஃபேட்ஸ் எடுங்க, நல்ல ஃபேட் எடுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டு வரும்போது அந்த உணவு நம்ம சீராக வச்சுக்க முடியும். லேட் நைட் டின்னர் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது, சரி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் கலெக்டிவாக, ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, உணவு முறை, தென் எக்ஸசைஸ். இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னா, அப்போ இயல்போட எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருந்தது. நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் மாதிரியே தான் இருக்கும். நம்ம கூட்டுறது, பெருக்கிறது, துணி வாஷ் பண்ணுறது. ஸோ இப்போ அந்த ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. ஸோ வாலண்டராக நாங்கள் என்ன சொல்கிறோம், வாக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் அடலசென்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டுவர்ட்ஸ் கன்செப்ஷன் சொல்லுவாங்க, ப்ரெக்னென்சி நோக்கி போகிறவங்க, இல்லை அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, டெலிவரி. ஸோ இதில் ரொம்ப சேஃபாக சொல்கிறது வந்து நடைப்பயிற்சி. ஸோ நீங்கள் ஒரு ஜிம் போகணும் இல்லை யோகா பண்ணணும் அப்படின்னா யோகா ப்ராக்டிஷனர், சித்தா ப்ராக்டிஷனோட அட்வைஸ் எடுத்து நம்ம பண்ணிக்க முடியும். ஜிம்னா அதுக்கான ட்ரெயினர் வச்சு பண்ணணும். நடைப்பயிற்சின்றது ஒரு காமன். ஸோ இது எல்லாருமே பண்ண முடியும். ஸோ உணவு, நல்ல உடற்பயிற்சி, தூக்கம். ஸோ உறக்கத்தை எல்லாரும் மிஸ் பண்ணுறோம். ஸ்க்ரோலிங்க்கு நிறைய டைம் கொடுக்குறோம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லுவோம், ஹைப்போதலமஸ் பிட்யூட்டரி யூட்டரன் ஆக்சஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்சஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ மூளையிலேருந்து சுரக்கக்கூடிய விஷயம்தான் அங்கே கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சரிப்படுத்தி அந்த நீர் கட்டி வராமல் பார்த்து ஒரு நல்ல ஃபாலிக்கல் ஃபுல் க்ரோத்தாக வளரணும். அது நல்லா ரப்சர் ஆகி முட்டையை வெடிக்கும். அதுதான் ஓவுலேஷன். ஸோ இது மாதம் மாதம் ஸ்போமோட மீட் ஆகலைன்னா பீரியட்ஸாக வரும். ஸ்போமோட மீட் ஆகிடுச்சுன்னா ஃபர்டிலைசேஷன்ஸ். இது ஒரு சின்ன ப்ராசஸ். இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய வாழ்வியலை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், அடிக்குவேட் ஸ்லீப் இருக்கணும், ஹைட்ரேஷன், தண்ணி நல்லா குடிக்கிறது, இதெல்லாம் தாண்டி மனம். ஸோ மனமும் நமக்கு ப்ளசண்ட்டாக ஹாப்பியான ஒரு ஃபீச்சரோடு இருக்கும்போது இது நமக்கு கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க சார். இல்லை, அவங்க வந்து உணவு அப்படின்னு சொன்னால நம்ம மேட்டர்னால சொல்லணும்னு தோணுது. அதாவது உணவு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இளம் குழந்தைகளில் நிறைய பேருக்கு பிசிஓடி வர்றதுக்கான ரொம்ப அடிப்படை காரணமாக, முன்னே வந்து ஒரு ஸ்டார்விங் கம்யூனிட்டியாக நம்ம இருந்தோம். நம்ம வந்து பசியில் இருந்தோம். இன்றைக்கி ஓரளவுக்கு அந்த பசியிலிருந்து, இரவல் நிலையிலிருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கனால குழந்தைகளுக்கு நிறைய ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸில் இருந்து இருக்கக்கூடிய எல்லாருமே கூடுதல் போஷாக்கான உணவை கொடுக்குற ஒரு வழக்கம் நிறைய இருக்குது. ஸோ குட்டி குழந்தைகள், குண்டு குழந்தைகளாக நிறைய பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதில் இந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு கூடுதல் போஷாக்கான, கூடுதல் கலோரியான, கார்பு கூட கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வச்சு சிறு பிள்ளையிலேயே அந்த பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி குண்டாகும்போது, அவங்க மேம் சொல்லும்போது சொன்னாங்களே அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம உருவாக்குறோம். ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப இப்போ என்ன சொல்லுதுன்னா, வீட்டில் பெண் குழந்தைகளை நல்லா ஓடி ஆடி விளையாட வைக்கிறதோட உணவுலேயும் கவனமாக இருங்க. ரொம்ப ஹை ப்ரோட்டீன் டயட், ஹை எனர்ஜி டயட்டு, ஹை கலோரி டயட்டு, அப்புறம் வந்து எல்லாத்த விட ஜங்க் ஃபுட்டு, இந்த குப்பை உணவுகளை வந்து பிள்ளை ஆசைப்படுது, இன்றைக்கி ஒரு நாள் தானே வாங்கி கொடுப்போம், அது வாங்கி கொடுப்போம்னு வாங்கி கொடுக்க நம்மளே இந்த ஸ்லோவாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கொடுக்குறோம். அப்போ அவங்க இன்னொரு வார்த்தை அழகாக சொன்னாங்க, அக்கந்தோசிஸ்ன்னு, அந்த கழுத்தை சுற்றி கருப்பாக வர, அப்படி கழுத்து கருப்பாக வரக்கூடியதை வந்து நம்ம அலட்சியமாக போய் ஒரு க்ரீம் பயந்து ராத்திரியில் ஸ்கின் க்ரீம் போடுறேன்னு போட்டுட்ருப்பாங்க. அது வந்து மெட்டபாலிக்காக அவங்க குண்டாக இருந்து இது வருது அப்படின்னாலே நீ அளவை விட குண்டாக இருந்துகிட்டு இருக்கிற அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அறிகுறி. டக்குன்னு அப்போ கரெக்ட் பண்ணிட்டாலே சரி. நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு மந்திரம் மாதிரி வைக்கிறது, இனிமேல் உள்ள உலகில் தேவைப்படுவது லோ ஜிஐ ஃபுட்டு. அது வந்து சக்கரை வியாதிக்காரங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருந்தோம் லோ கிளைசமிக் ஃபுட்டுன்னு. இப்போ எடை கோருது, குண்டு குழந்தையாக இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பிசிஓடி வருது. எல்லாருக்கும் வந்து ஒரு அழகான புக் ஒன்று படித்தேன், லோ ஜிஐ ஃபுட்ஸ்ன்னு. அந்த லோ ஜிஐ ஃபுட்ஸ் அண்ட் பிசிஓடி, அதை படிக்க நம்ம வந்து பிசிஓடி வராமல் தடுக்கணும், இல்லை அதுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே லோ கிளைசமிக், அதாவது சர்க்கரையை மெல்ல மெல்ல இரத்தத்தில் கலக்கக்கூடிய அதிக நார்ச்சத்துள்ள, மாவு குறைவாக இருக்கிற அப்படியான உணவுகளை தேர்ந்தெடுக்கணும். நிறைய சாலடு, நிறைய சூப்பு, நிறைய அந்த சிறுதானிய அவல்கள், சிறுதானியங்கள், இந்த மாதிரி உணவுகளை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே, சிறுதானியம் கார்போஹைட்ரேட் தான், இதுவும் கார்போஹைட்ரேட், அரிசியும் கார்போஹைட்ரேட் தான். பட் சிறுதானியங்கள் வந்து அதில் நிறைய ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்கும்போது ஒரு கவளம் ஒரு வரகரிசி சோறும் ஒரு கவளம் வெள்ளரிசி சோறும் வச்சோம்னா இந்த வரகரிசி சோறு வந்து அப்சார்ப் ஆகிற ஸ்பீடு குறைவாக இருக்கும். அப்புறம் அளவும் நீங்கள் குறைவாக தான் எடுப்பீங்க. அதை சின்ன பிள்ளையிலேருந்தே பழக்கிடணும். அப்படி கொண்டு வந்துட்டோன்னா பிசிஓடியை கட்டுப்படுத்தலாம். டாக்டர் வந்து இந்த கருக்குழாய் அடைப்பு, அப்புறம் அந்த சினை முட்டை வளராமல் இருக்கிறது, அதுக்கப்புறம்
எண்டோமெட்ரியம் 2-3 அந்த பெத்தோஜனை சொன்னாங்க. இன்னும் 2-3 பெத்தோஜன் அவங்க சொல்லலை. ஒன்று மாமியார் பெத்தோஜன், நாத்தனார் பெத்தோஜன், பக்கத்து ஒரு சொசைட்டியில் வந்து பழங்கள் என்பது நோயாளிகளுக்கும் குழந்தைகளுக்குமானது. உன்ட பணம் இருக்குன்றதே நீ அதை வாங்கி சாப்பிட்டா அது அவங்களுக்கு அக்சஸ் ஆகவே முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்த லைஃப் ஸ்டைல் பற்றின அதனால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி பேசிக்கிறது, அதன் இன்னொரு உப விளைவு தான் இன்ஃபர்டிலிட்டி. அவங்கள நவீன மருத்துவம் எப்படி அணுகுது, நம்முடைய மாற்று மருத்துவம் அதை எப்படி அணுகுது. ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைனில் போட்டோம். இப்போ எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு வரணும், நல்ல பொருட்களை ஆன்லைனில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கிய அங்காடி.com அப்படின்னு போட்டு அது மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்.